19 வயசுல எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. அம்மாக்கு அப்பா இல்லை அப்படிங்கிறதுனால விசாரிக்காத எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. யாருமே தட்டி கேட்க ஆள் இல்லை அப்படிங்கிற ஒரே ஒரு ரீசனுக்காக எங்கள் வீட்டுக்கார் என்னை அந்த நிமிஷத்துலேருந்து கொடுமை பண்ண ஆரம்பித்தார். இது வரைக்கும் 40 பஞ்சாயத்து நடந்திருக்கு. 40 பஞ்சாயத்து பேசி 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 ஒரு பஞ்சாயத்துக்கு கூட ப்ராப்பரான ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாது. வரும்போதெல்லாம் என்னையே குறை சொல்லுவார். நான் சென்னையிலேருந்து போன பொண்ணு, எனக்கு வில்லேஜோட நடைமுறைகள் எதுவுமே தெரியாது. என்னுடைய வீடு பார்த்தீங்கன்னா, என்னுடைய மாமியார் வீடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே சாணி தான் போட்டு முழுகணும். சாணி போட்டு முழுகி கரெக்டாக இந்த நீட்லேருந்து அந்த நீட்டு வரைக்கும் இருக்கும். அவ்வளோ நீட்டும் சாணி போட்டு முழுகணும். விடிய விடிய 3 மணிக்கு எழுந்து முழுகணும். இதை எங்கள் மாமியார் நான் எழுந்து செய்கிறேனான்னு அவங்க ஸ்க்ரீனை திறந்துட்டு பார்ப்பாங்க. கொட்டடியிலேருந்து நான் வந்துட்டேன்னா என் தலையை பார்த்துட்டு ஸ்க்ரீனை மூடிடுவாங்க. அப்படி நான் அவ்வளோ கஷ்டப்பட்டு செஞ்சியும் அடுப்பு முள் விறகு தான். சிலிண்டரே இருந்தால் கூட அந்த சிலிண்டருக்கு அவர் பயன்படுத்தக்கூடாது. நீ 1 வருஷம் கொண்டு வரணும் அந்த சிலிண்டரை. நீ எதுக்கு இப்போ அடுப்பு விறகு இருக்கும் போது நீ எதுக்கு அதை இது பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் அந்த சிலிண்டரை வெறும் சுடுதண்ணி மட்டுமே போட்டு நான் 1 வருஷம் எடுத்துட்டு வந்தேன் அந்த சிலிண்டரை. குழந்தைங்களுக்கு 2வது குழந்தை நின்று போச்சு. 2 குழந்தைங்களுமே ஆப்ரேஷனு. அந்த குழந்தைக்கு 2வது குழந்தைக்கு வீசிங் ப்ராப்ளம் வந்துருச்சு. பாப்பாக்கு பால் கொடுக்க முடியல. பாப்பாக்கு மூச்சு அடைக்குது. குழந்தைக்கு எங்க தாய்ப்பால் பத்தலைங்க, பால் வாங்கி கொடுங்கன்னா அந்த பால் கூட அவர் வாங்கி கொடுக்கல அந்த குழந்தைக்கு. இதுல எங்க இருந்து ஒரு மனைவியை புரிஞ்சுக்காத ஒரு கணவனிடம் புரிஞ்சுக்குங்க எப்படி புரிஞ்சுக்குவாங்க? உன்னை மட்டுமே நம்பி இத்தனை வருடங்களா வாழ்ந்து 10 வருஷமா உனக்காக இருந்து எல்லாமே நீ 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 உனக்காக நாங்க இருந்து நீ எனக்காக என்ன செஞ்ச? டைவர்ஸ் தான் கொடுத்துட்டு போன. என் வாழ்க்கையை சகிச்சுட்டு போன. எல்லாமே சகிச்சுக்கிட்டு சரி ரைட் ஓகே என் மேலதான் தப்பு, நானே தப்பை ஏத்துக்கிற பரவாயில்ல கொடுத்துட்டு என்னுடைய குழந்தைய கூட அவர் புடுங்கிக்கிட்டாரு. என் குழந்தைய புடுங்கிக்கிட்டு என் குழந்தைய கடைசி வரைக்கும் நல்ல முறையில வாழ வைக்கிறேன்னு சொன்னார். ஆனா என் குழந்தைய விட்டுட்டு வேற ஒரு மனைவியோட கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒரு குழந்தைய பெற்று அவங்க 2 பேருக்கு சண்டை இப்ப அவர் இறந்தே போயிட்டாரு. இன்னைக்கு என் குழந்தை அனாதையா நிக்குது. இன்னைக்கு நான் அந்த குழந்தைய திருப்பி என் வீட்டுல வச்சு நான் பாதுகாத்துக்கிட்டு வரேன்.